friends, welcome to Rani Tailors. Product design can material than bakla. நம்ம சேனலை subscribe பண்ணிருங்க மெட்டீரியல் நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட்டால செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். லைன் மார்க் பண்ணிருக்க லைன்லயே கரெக்ட்டா வரத மாதிரிக்கே போடணும். செயின் ஸ்டிட்ச் வந்து நம்ம 3 லைன் போட்டுருக்கோம். போட்டுட்டு இது வந்து 1 இன்ச்சுக்கு 1 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம குட்டி சர்க்கிள் போட்டுக்கலாம். இப்போ இதை சுற்றிலும் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஒன்று போட்டுட்டு அப்புறம் அது சுற்றிலுமே வந்து 6 பீட் எடுத்திருக்கேன். நம்ம 2 பீடு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த சர்க்கிளில் போட்டுட்டு இந்த சர்க்கிள் வெட்டலாம். இதில் வந்து நம்ம த்ரெட் ஒர்க் போடணும். இதில் வந்து போட்டுக்கலாம் பீட்ஸ். இங்கே போட்டாலே அதே மாதிரி போட்டுக்கலாம். இது நம்ம இதில் பீட்ஸ் போட்டுட்டு இந்த சர்க்கிளில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ரெண்டு சுற்றிட்டு நீடில் உள்ளே இறக்கிடலாம். இதில் போட்டுட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை ஒட்டிலுமே வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். வாட்டர் ஃபில்லிங் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம அந்த கட் பீட்லாம் போட்டுட்டு ஸ்லீவோட சென்டர் பகுதியில் இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் தள்ளி நம்ம இதில் லீஃப் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இது உள்பக்கமும் நம்ம வந்து கட் பீட் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு ரெண்டுக்கும் இந்த சென்டர் பக்கத்துலேயே நம்ம போட்டுக்கலாம். இதில் கட் பீட் போட்டுட்டு இதில் வந்து நம்பர் 2 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம் சில்க் த்ரெட்டால். 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட்டில். ரெண்டு சுற்றிக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 4 பீடு எடுத்திருக்கோம். 4 பீடு எடுத்துகிட்டு 2 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். நம்ம இங்கே போட்டுக்கோ இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். நம்ம அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு குட்டி ஃப்ளவர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக சர்க்கிள் போட்டுக்கிடுவோம். இதில் வந்து நம்ம நம்பர் 2 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நம்ம வந்து போட்டு உள் பக்கம் போட்டுக்கலாம். நீடியில் நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சைடு ஸ்டிச் போடணும். எயிட் பீட் எடுத்திருக்கேன். நம்ம எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றுலேயுமே வந்து 8 பீட் போடணும். அப்போ வந்து ஒன் போல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது உள்பக்கம் வந்து நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சும்மா 2 பீட்ஸாக கூட ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டிங்கன்னா கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். ஃபேப்ரிக் க்ளூ வந்து பீட்ஸுக்கு மேலே வராத அளவுக்கு அடிப்பக்கம் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்து போடுங்க.
இந்த மாதிரி ஃபுல்லுமே போட்டுக்கலாம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம வந்து இதில் சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். சைடு ஸ்டிச் வந்து நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல முடிக்கணும். ஆரம்பிக்கிற இடத்துல முடிக்கிற மாதிரி ஃபுல் லைனுமே நம்ம வந்து சைடு ஸ்டிச் கண்டிப்பாக போட்டுக்கணும். சைடு ஸ்டிச்லாம் போட்டுட்டு நம்ம இதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். இங்கே போட்டோம் இல்லையா, இதே மெத்தடில் இதிலே நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு இப்போ சக்கரி போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்டிச் போட்டிங்கன்னா போதும். சக்கரி போட்டுட்டு நம்ம வந்து ஜர்கான் ஸ்டோன் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. நம்ம ஸ்டோன்லாம் போட்டுட்டு ஸ்லீவோட உயரத்துக்கு நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் பகுதியிலேருந்து மார்க் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து கட் பீட் போட்டுக்கலாம். இங்கே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம் எல்லா லைன்லேயும். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளான எலகன்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.